வாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திடுறோம் அப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று சொல்லி நாங்கள் உண்மை போற்றுகிறோம் அப்பா. இந்த நாள் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை தியானிக்கும் போது, உண்மை நோக்கி பார்க்கும்போது கூட ஆண்டவர் எங்களோட நீர் இடைப்படுங்க, பேசுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து உங்களை கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நீரை தொடர்ந்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. ஒரு மலர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். வாருங்கள் பெருமானாலே, நம்ம கையை தட்டி உற்சாகமாக ஒரு பாடலை பாடும். தேவனை நோக்கி பாடும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா, சோஸ்திரம் ஏசையா. வாருங்கள் பெருமானவர்களே, இன்றைக்கி நம்ம சங்கீதம் 69 குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 69 நம்மளுக்காக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடக்கூடிய காரியங்களாக தான் இருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம சங்கீதம் 69 நம்ம பார்க்குறோம். தாவீது எழுதுகிறார் இந்த மாதிரி. அதில் மொத்தமாக நம்மளுக்கு 36 வசனங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக உங்களுக்குலாம் சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன். ஓகேவா? இது இந்த சங்கீதம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உணர்வுகள் குறித்தாக எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே தாவீது அப்படியாக எழுதுகிறார். நம்ம இதை படிக்கும்போது நமக்கும் அதுக்கும் நிறையா ரிலேட்டடாக நம்ம நிறைய காரியங்களை பார்க்க முடியும். எப்படியாக நம்ம காலங்களில் சில காலங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது எப்படியாவது நம்ம கஷ்டப்படுகிறோம், எப்படியாவது நம்ம துன்பப்படுகிறோம். சில நேரத்தில் நம்ம கேட்குறோம், நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே இல்லையா, யாருமே இதை கேட்குறதுக்கு இல்லையா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தாவீதும் கேட்டிருக்காரு. நீங்கள் 69 அதிகாரம் 20 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நிந்தைய நிர்யத்தை பிறந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ தாவீது எவ்வளவாக கஷ்டங்கள் இதுக்கு முன்னே இந்த 20 வசனத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வசனங்களை பார்த்தோன்னா எவ்வளவு கஷ்டங்களை அவர் அப்படியே புலம்பலாக கொட்டிகிட்டே இருக்காரு. எவ்வளவு கஷ்டங்கள் அவர் கடந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா
8வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைக்கு அந்நியனும் ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் எல்லா இடத்துலையும் அவருக்கு நிந்தைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது அவர் அவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்திருக்கிறாரு. வந்து கதறாரு, ஆண்டவரே என்னை பாருங்க, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வந்து கதறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கஷ்டங்களை அவர் சொல்லும்போது, நான் வந்து இவ்வளவா நொறுக்கப்படுகிறேன், நான் வந்து கடலில் மூழ்கிட்டேன், நான் மூழ்கி போகிறேன், நான் அடிக்கப்படுகிறேன், நான் உடைக்கப்படுகிறேன் இப்படிலாம் சொல்லி அவர் சொல்கிறார் அந்த அதிகாரத்தில். ஸோ இப்படியாக அவர் வந்துட்டு அவரோட விண்ணப்பங்களை தேவனிடத்தில் வந்து கொண்டு வந்து வைக்கிறார். நம்மளும் அப்படி தான் சில நேரங்களில் கஷ்டப்படும் போது, கடவுளே நான் இப்படி இருக்கேனே, நான் கஷ்டப்படுகிறேனே, என்னை காப்பாற்றிக்க யாரும் இல்லையே, நான் என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் திக்கி முக்கி தவிக்கிறோம். அப்போ அதே மாதிரி நம்மளோட குமுறல்களை, நம்ம விண்ணப்பங்களை நம்ம யார் இடத்துல எடுத்துகிட்டு போகிறோம், தேவனை நோக்கி பார்க்குறோமா, தேவன் இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட கேள்வி. நம்ம இந்த உபவாச காலங்களை நம்ம கடந்து வரும்போது தேவனை நம்மளை எவ்வளவா நம்ம தேடுறோம், எவ்வளவோ நம்ம தேவனை நோக்கி பார்க்குறோம், தேவனிடத்தில் எவ்வளோ சார்ந்து இருக்கிறோம், நம்மளோட விண்ணப்பங்கள் எவ்வளவாய் போகிறது, தேவன் நம்மளோட விண்ணப்பங்களை கேட்கணுன்னா அதுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவர் கூட அப்படின்ட்டுன்னு. அவர் வந்துட்டு அவரோட குழப்பங்களெல்லாம் அள்ளி கொட்டும் போது அவர் ஒத்துக்கிறாரு. 5வது வசனத்தில் பாருங்க, தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. அப்படின்னா அவருக்கு தெரியுது அவர் என்னமோ தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் தேவன் வந்து அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறாரு, தேவன் அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்லி தாவீதுக்கு தெரியுது. அதனால தான் அவர் அதை ஒத்துக்கிறாரு. வேதம் சொல்கிறது, அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி தாவீது வந்துட்டு இப்போ அதை தான் சொல்கிறாரு, நம்மளுக்கு காட்டுறாரு. அவர் நம்மளுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறாரு. நான் பாவம் செஞ்சுட்டு தான், ஆண்டவரே உங்கள் முன்னுக்கு மறைக்கப்பட முடியாது, எதுவுமே மறைக்க முடியாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை, நான் பாவம் செஞ்சுட்டு தான், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த காலத்தில் தேவனிடத்தில் நம்ம வந்துட்டு நான் பெரிய ஆள், நான் வந்து சபையில் இப்படி இருக்கிறேன், நான் தலைவராக இருக்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன், நான் இந்த ஊழியம் பண்ணுறேன், புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்குறோம், நம்ம அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம போய் தேவன் முன்னுக்கு நின்றா நீ யாருன்னு தெரியாதுன்னு, நான் உன்னை அறியேன்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரே நான் உங்களுக்காக இந்த ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன், நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிடல, நம்ம பாவத்தை நம்ம வந்து நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பாவத்தை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவன் நம்ம யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நம்ம நிற்கும்போது நம்ம தேவன்கிட்ட என்ன மாதிரி விண்ணப்பங்கள் வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோட சமூகத்தில் போயிட்டு நம்மளோட விண்ணப்பங்களை வைக்கும் போது தேவன் நம்மளுக்காக மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை வந்து கைவிடுகிற தேவன் இல்லை, நம்மளை கண்டிக்கிற தேவன், நம்மளை சிச்சிக்கிற தேவன் அவர். ஆனாலும் நம்மளை கைவிடுகிற தேவன் அவர் இல்லை. அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் 33வது வசனத்தை பாருங்க, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்டார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அப்படின்னா என்ன சொல்றாரு, நம்மளாம் சிறுமியும் எளிமையும் ஆனவள், நம்மளாம் அவர் கைவிடலை, நம்மளை புறக்கணிக்கவும் இல்லை. ஆனால் நம்ம அவர் விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறோம் சில நாட்களில், சில காரியங்களில். இந்த நாட்களில் நம்ம கடந்து வரும்போது, உபசரிக்கும் போது நம்ம தேவனை நோக்கி எப்படியாக அவரோட சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம், எப்படியாக நம்ம விண்ணப்பங்கள் அவர் சமூகத்துக்கு போய் எட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம தேவனிடத்தில் மறுபடியும் நம்மளோட உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல நம்ம இப்போது 1ஆம் தேதி நிற்கிறோம். இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்கிறது. நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இடையிலான இருக்கிற உறவை நம்ம எப்படியாக இதை நம்ம புதுப்பித்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி நம்மளே ஆராய்ந்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கைக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம். தாவீது நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். நம்ம தகப்பனாய், நம்மளோட முற்பிதாக்களாய் இவங்களும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. ஸோ அதே வழியில் நம்ம நடக்கணும்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற பாத்திரமாக, தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம மாற வேண்டும். ஓகேவா? ஸோ நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். நம்ம விண்ணப்பங்கள் எப்படியா இருக்கிறது, நம்ம மனவேதனைகள் இந்த நாட்களில் நம்ம கடந்து போகிற பாதைகள் எப்படியா இருக்கிறது. தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவன்.
அதே போல் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவனே அப்பா எங்களோட பாவங்களை, குற்றங்களை, குறைங்களை எல்லாத்தையும் மன்னிங்க. நாங்கள் உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக வருகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கேளுங்க. எங்களோட ஜெபங்கள், எங்களோட குமுறுதல் ஆண்டவரே உங்களோட சமூகத்தை வந்து வெட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று சொல்லி உண்மை போற்றுகிறோம். இந்த காலை வேளையில் கூட அப்பா பிதாவே இந்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி அப்பா, நீரே எங்கள் ரட்சகர், எங்கள் கரம் பிடித்து நடத்துகிற தேவன், எங்கள் கரம் விடாத தேவன், எங்கள் கரத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டு என் பிள்ளைகளே என்று சொல்லி எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே நீர் அப்பா. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே எங்களோட பாவங்களை, குற்றங்களை, குறைகளை நாங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த எங்களோட பாவங்களை ஒவ்வொன்றும் உங்களோட சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரே. நீர் முழுமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சொல்லி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரை தெரிந்து தெரியாமல் செய்த இந்த பாவங்கள் உண்டு என்றால் அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் தயவாய் மன்னிங்க அப்பா. ஆண்டவரே எங்களை உணர்த்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்துங்க. நாங்கள் செய்கிற காரியங்கள் பாவமான காரியங்கள் என்று சொல்லி அப்பா எங்களை உணர்த்துங்க அப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அடிச்சு வீட்டில் நடக்கிறவர்களாய் அப்பா இன்னும் கிட்டி சேர ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை கிட்டி சேர்கிறவர்களாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தை நாங்கள் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்கள் கஷ்டங்களான பாதைகளை அப்பா, எங்கள் துன்பமான பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் பாதைகளை நீரும் கடந்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டு எங்கள் பாதைகள் மாற, அன்று எங்கள் வழிகள் ஆண்டு மாற்றப்பட, அன்று நாங்கள் பார்க்குற பார்வை எங்களோட நோக்கம் மாற்றப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் துணையாக இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குயவனாக இருந்து எங்கள் பாத்திரத்தை நீர் வணைந்து அப்பா உங்களுடைய சித்தமான பாத்திரமாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மாறாத இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.